தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதான உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் அவர் வழி நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே நாம் தியானிக்கும் போது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 104வது சங்கீதம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீர் உமது முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் திகைத்திருப்பதனுடைய காரியம் என்ன? நாம் திகைத்து ஒரு இடத்துல ஸ்டாக்னண்டாக நின்றுடுறோம்ல, காரணம் என்ன? அவர் தம்முடைய முகத்தை அவர் சில இடத்துல மறைத்திருக்கிறார். தேவப்பிள்ளை, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் திகைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அதை தான் வசனம் சொல்லுகிறது, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டின் கரைத்தை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் எல்லாம் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறதே. ஆம் தேவ பிள்ளையே, நம்முடைய கண்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும். அப்போ அவர் இரக்கம் செய்யலை அப்படின்னா நம்ம திகைத்து விடுவோம், நம்ம விழுந்து போயிடுவோம், ஒன்றும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை காணப்படும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போம், உங்கள் ஜெபம் இதுவாய் மாறட்டும். ஆண்டவரே, நான் திகைத்து விடக்கூடாது, நான் உடைந்து போய்விடக்கூடாது. அப்பா, என் வாழ்க்கையில் உங்களுடைய முகத்தை மறைச்சிடாதீங்க, உங்களுடைய முகத்தை காண பண்ணுங்க, உங்கள் முகத்தை மறைச்சிடாதீங்க. அந்த முகத்தை நீங்கள் காண பண்ணுவீர்களானால் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில் எங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. அவர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைக்காதிருப்பாராக. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஸ்டாக்னண்டாக இல்லை, நிலையாய் நிறுத்தி கடந்து போக, முன்னேறி செல்ல உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் திகைத்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்முடைய முகம் ஒருவேளை மறைக்கப்பட்டு இருக்குமானால் இன்று உம்முடைய முகத்தை அவர்களுக்கு நேராக பிரகாசிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் அறிவாகிய ஒளி அவருடைய வாழ்க்கையில கடந்து வருவதாக, வெளிச்சத்தை காண்பார்களாக, அவருடைய தலைகள் உயர்த்தப்படுவதாக. கர்த்தரால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிற தாழ்த்தி கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிப்பிக்கப்படும் பொழுது நீங்கள் முன்னேறி செல்வதற்கு, தொடர்ந்து ஓடுவதற்கு தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வார். God bless you. God bless you.